இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எ பாக்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எறும்புகளை வச்சு செம்மையான ஒரு கதைங்க. நம்ம எறும்புகளோட மூவி எவ்வளவோ பார்த்துருப்போம், ஆனால் இந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்குது, செம்ம காமெடியாகவும் இருக்குது. நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சிரின்னு சிரிச்சேன்னா அப்படி ஒரு சிரிப்புனா பார்த்துக்கோங்களேன். சரி நான் மட்டும் சிரிச்சா எப்படி, ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூப்பர்னு ஒரு எறும்புங்க. ஏன் சிரிக்கிறேன்னா அதில் வர்ற அவ்வளோ சீனும் செம்மையாக இருக்கும். ஸோ ஹூப்பர்னு ஒரு எறும்பு காமிக்கிறாங்க. எல்லா எறும்புகளும் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும், ஆனால் ஹூப்பருக்கு மட்டும் தனிச்சு வாழணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசை. ஸோ அது தனிச்சுன்னா எப்படின்னா எல்லா எறும்புங்க மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் வித்தியாசமாகவே நடக்கும். அது பண்ணுற அட்டகாசம் ஐயோ செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ இப்படி வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்க அந்த எறும்பு என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்கு இந்த எறும்பு கூட்டத்தை இழுத்து விட்டுருது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஹூப்பரே போயிட்டு ஒரு பெரிய ஒரு படையை போய் கூப்பிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த படை எவ்வளோ பெரிய ஒரு காமெடியான படை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து கடைசியில் அதை எப்படி ஜெயிச்சாங்க, அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ற ரொம்பவே காமெடியான படம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கிட்டத்தட்ட அனிமேஷன், அட்வென்ச்சர், காமெடி, ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியோட இந்த படம் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம், பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் தமிழில் அவைலபிளாக இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வெல்கம் டு மிஸ்டர் மூவி ராஸ்கல் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற காமெடியான வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். காமெடிக்கு 100% நம்ம சேனலுங்க, ஓகேவா? ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லா வீடியோவையும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் அப்படியே ஒரு புல்வெளியை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எ பாக்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போதான் என்ன ஆகுதுன்னா இந்த நெல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு செடியிலே இருக்க நெல்லெல்லாம் இந்த எறும்புகள் எல்லாத்தையுமே ஆட்டையா போட்டு அப்படியே ஜம்முன்னு ஜாலியாக போய்கிட்டே இருக்குதுங்க. அப்படியே அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் பக்கத்தில் இருந்த மரத்துலேருந்து ஒரு இலை உழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கே லைனில் போயிட்டு இருந்த எல்லா எறும்பும் அப்படியே நின்றுது. செக்யூரிட்டி செக்யூரிட்டி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பி 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 விசில் அடிச்சுக்கிட்டே ஒரு எறும்பு அங்கேருந்து ஓடி வருது. ஸோ அங்கே இருக்கிற எல்லா எறும்புகளையுமே வாங்க வாங்க நவுண்டாங்க இந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேரம் அந்த எறும்புகள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பெரிய இலை இருக்குது. அந்த இலையில கிட்டத்தட்ட நிறைய சாப்பாடுல சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்குது. எல்லா எறும்புகளுமே மண்ணுக்குள்ள சேமிச்சு வைக்கும். ஆனா இந்த எறும்புகள் எல்லாருமே வெளியில சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அதோட காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது இளவரசன் எறும்பு, அதாவது குட்டி ஒரு எறும்பு என்ன பண்ணுதுன்னா மண்ணை தொலைச்சிக்கிட்டு வெளியில வருது. ஏய் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க அக்கா கேக்குறாங்க. அக்கா அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, நான் ரெக்க முளைச்சிருச்சா, ஸோ பறந்து பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன், பொத்தக்கடின்னு விழுந்துட்டேன்க்கா. டே நீ இருக்கிறதே குட்டி பையன், உனக்கெல்லாம் ரெக்க முளைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் அவளை கிண்டல் அடிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. யாரு, நம்ம ஹூப்பர். மத்த எறும்பு எல்லாமே ஏறி ஏறி பிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா நம்ம எறும்பு இருக்குது பாருங்க, ஒரு பெரிய ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமே கண்டுபிடிச்சிருக்கு. அப்படியே அங்க இருக்க புல் எல்லாத்தையுமே வெட்டிக்கிட்டே இருக்குது. இவன் கண்டுபிடிச்ச மிஷினால மீதம் வர்ற அந்த புல்லை பத்தி அப்படியே தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிருது. ஸோ அது பக்கத்துல இருக்க எறும்புகள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. என்ன பண்ணுதுன்னா டைரக்டா அந்த அக்கா எறும்பு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த எறும்புக்குலாம் ஹெட்டா ஒரு ராணி இருப்பாங்க. அந்த ராணிக்கு வயசாயிரும். அவனோட மகா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு மகன், 2 பேரும் தான் இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்படியே கட் பண்ணா இந்த எறும்பு பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் எவ்வளவு சிஸ்டம் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படி வருத்தத்தோட போய்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம குட்டி பையன் இருக்கான்ல, அவன் டேரக்டா இங்க பாருங்க உங்களோட மிஷின் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்குது, ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி எறும்பு சொல்லுது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அதே சமயத்துல அப்படின்ட்டு ஒரு சவுண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எறும்புகளுக்குலாம் ஒரு சிக்னல் வச்சிருக்காங்க. ஸோ அபாயமான சிக்னல் வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா எறும்பு குடு குடு குடுன்னு அந்த பொந்துக்குள்ள ஓடி போயிட்டு எல்லாமே அசம்பிள் ஆகி அப்படி ரெடியா நின்றுறாங்க. ஸோ எல்லா எறும்பு வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அக்கா எறும்பு அப்படி உள்ள போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹூப்பர் இருக்கான்ல, கடைசியாலாம் போறான். போயிட்டு அங்க இருக்கிற சேமிச்சு வச்சுட்டு இருக்கிற அந்த ஃபுட் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல இவனோட ஃபுட்டையும் வச்சுட்டு போகும்போது அந்த ஃபுட்டோட கல்லை தட்டி விட்டுறதா மொத்த ஃபுட்டு அப்படியே என்ன ஆகுதுன்னா பொத வலிக்கி விழுந்து தண்ணிக்குள்ள போயிட்டு அப்படி எல்லாமே வேஸ்டா போயிருது. இதை நைஸா பார்த்த ஒரு எறும்பு என்ன பண்ணுதுன்னா டைரக்டா போயிட்டு அக்கா எறும்பு, அதான் இளவரசி, என்னாச்சு தெரியுமா நம்ம ஹூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டமால் டமால் டமால்னு அந்த இடத்துல ஒரு 4-5 ஓட்ட விழுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தாதான் தெரியுது அங்க வெட்டுக்கிளி பொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்குது. அங்க இருக்கிற எல்லா எறும்புகளையுமே பயமுறுத்துது. அதுக்கப்புறம் அதுல ராஜா வெட்டுக்கிளி ஒருத்தர் இருக்கான். அந்த கிறுக்கு மெண்டல் பையன் உள்ள என்ன பண்ணுதுன்னா நான் கையை அப்படியே பின்னாடி கட்டிக்கிட்டு டைரக்டா அப்படி முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். அங்க இருக்க எல்லா எறும்புக்குமே ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். நான் கொடுத்த வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டுக்கிளி கேக்குது. நம்ம இளவரசி என்ன பண்றான்னா இல்ல இதுக்குள்ள நாங்க முடிச்சிருவோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றேன். இப்பதான் நம்மளால ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது, இந்த வெட்டுக்கிளி பண்ணாட பரதேசி போயிட்டு சாப்பாடு தேட வக்கில்ல போல. இங்க இந்த எறும்புகள் எல்லாத்தையுமே மிரட்டி எல்லா சாப்பாடையும் வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிடுற இந்த பிச்சைக்கார பொழப்பு தான் இந்த வெட்டுக்கிளி நாய்க்கு. அது மட்டும் இல்லாம வெட்டுக்கிளி என்ன பண்ணுதுன்னா நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியும், சாப்பாடு வேணும்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனா ஒரு சாப்பாடு கூட எங்களுக்காண்டி எடுக்கல. சோ நான் போறேன், ஆனா திரும்பி கண்டிப்பா வருவேன். வரும்போது இப்ப கொடுத்ததை விட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா தரணும். அப்படி இல்ல அப்படின்னு
அப்படின்னு அந்த குட்டி எறும்பு அப்படியே தலையை திருப்பி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதை பார்த்துட்டு இருக்க அங்க எல்லா எறும்புகளும் வந்து அப்படியே பயந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இப்போ இருக்கிற சீசன் உங்களுக்கே தெரியும், வெயில் காலம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மழை காலம் வந்துடும். சாப்பாடு வந்து கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படும், நாங்க வழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டுக்கிளி அங்கேருந்து கிளம்பிடுது. அதுக்கடுத்து ஒரு பெரிய வட்டமேசை மாநாடே நடத்துறாங்க. ஆமா, நம்ம வச்சிருந்த ஃபுட் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு நைஸா ஹூப்பர் அப்படியே முன்னாடி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதான். எது மன்னிப்பா, எத்தனை பேரோட உழைப்பு தெரியுமா, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க தெரியுமா, காலையில சாயங்காலம் நைட்டு கூட பார்க்காம அத்தனை பேரோட உழைப்பை வந்து ஒரு சின்ன கல்லை தட்டி விட்டு சுவாலியா முடிச்சிட்டேன், ஏன்டா எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் திட்டுறாங்க. நம்ம ஹூப்பருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் டக்குன்னு பிளான் பண்றதுல ஹூப்பர் ஒரு பயங்கரமான கில்லாடிங்க. அப்புறம் அங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நீ தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னானே. சரி, நாளைக்கு காலையில முதல் வேலையா பாருங்க அப்படின்ட்டு நம்ம ஹூப்பர் சொல்றான். அப்பதான் தெரியுது ஹூப்பர் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற பொட்டி படுக்கை எல்லாத்தையுமே ஒரு இதை பேக் பண்ணிக்கிட்டு டைரக்டா அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நம்ம ஹூப்பர் என்ன பண்றான்னா, அங்க இருந்து கடந்து போயிட்டு நான் ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். சோ அப்படியே வழி அனுப்பி வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இளவரசன் குட்டி பையன் இருக்கான்ல அவன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து ஒரு புல்ல புடிச்சுக்கிட்டு நம்ம ஹூப்பர் அப்படியே வந்து ஜாலியா அப்படியே அந்த பக்கமா போயிட்டு சேர்ந்துடுறான். அப்படியே கட் பண்ணா இப்பதாங்க ஒரு செம்மையான கேரக்டர்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு நண்டு, அதுக்கப்புறம் ஒரு தேனி, அதுக்கப்புறம் ஒரு ஈ, அப்புறம் ஒரு புழு, பட்டர்ஃபிளை, கரையான், ஒரு விட்டில் பூச்சி அப்படின்னு மொத்த ஒரு பூச்சி கிளையுமே வந்து அங்க ஒரு சர்க்கஸ் நடத்துதுன்னா பாத்துக்கோங்களேன். இத்தனைக்கும் அந்த சர்க்கஸ் மட்டும் நீங்க பாக்கணும், செம காவடியா இருக்கும். சிரிச்சு உங்க வயிறே வலிச்சிடும். போய் அந்த சர்க்கஸ் நடத்திக்கிட்டே இருக்காங்க. சுத்தி எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பாக்குறது இந்த கொசு இனம், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இவங்க பண்ற சர்க்கஸ் வந்து அவ்வளவு காமெடியா இருக்கும். அங்க வந்து சீரியஸான பொதுமக்கள் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம வண்டு இனங்கள், பூச்சி இனங்கள் எல்லாருமே வந்துட்டு மொக்க காமெடி பண்ணி அங்க இருக்கவங்களை காண்டாக்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இப்ப பாருங்க திறந்து டிசீஸ் இந்த பெட்டிக்குள்ள போனவ எங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மொக்க காமெடி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா, வெறி ஆயிடுறாங்க. டே ஒழுங்கு மரியாதை நல்ல காமெடி பண்ணுங்கடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் அங்க முக்கியமான ஒரு ஹெட் என்ன பண்ணுதுன்னா, இங்க பாருங்க மொத்தம் 15 செகண்ட் தான், அதுக்குள்ள வந்து இந்த நெருப்பு அணைக்கல அப்படின்னா அங்க இருக்கிற பூச்சி வந்து இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வா இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிற எல்லா பொதுமக்களும் அதான் ஈ எல்லாமே வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. டக்குன்னு நெருப்பி பத்த வச்சிருந்தாங்க. ஆனா அங்க நடந்த குளறுபடியால எல்லாமே தலைகீழ மாறிடுது. ஆனா நெருப்பு அப்படி கடன்னு வந்துகிட்டே இருக்குது. ஏறு விழுந்து அப்படியே எல்லாமே எரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அந்த பூச்சியையும் காப்பாத்துறாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் கை தட்டி ஜாலியா கொண்டாடுதாங்க. இது இங்க ஒரு பிரச்சனை நடந்தா எல்லாருக்கும் ஜாலி தான்ல, அந்த இடத்துக்கு தாங்க இப்ப நம்ம ஹூப்பர் வந்திருக்கான். சோ நைட் நேரம் அப்படியே நல்லா போய்கிட்டே இருக்கிற அந்த இடத்துல பயங்கர டிராபிக். என்ன அப்படின்னு பார்த்தா, ஊர்ல இருக்க மொத்த பூச்சி இனமே இங்கதான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்குன்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹூப்பர் வந்து என்ன பண்றாங்க, டைரக்டா வந்து ஒரு கிளப் நடந்துட்டு இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். போயிட்டு நமக்கு யாராவது ஹெல்ப் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில இந்த பூச்சி இனங்கள் முதற்கொண்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குன்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் அங்க வந்து கிளப்புக்குள்ள போகுது. சோ நத்தையை காமிக்கிறாங்க, கரப்பாம்பூச்சி காமிக்கிறாங்க. அப்படி எல்லா பூச்சிகளும் வந்து அப்படியே ஜாலியா வந்து பேசி விளையாண்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே இடத்துலதான் நம்ம முக்கியமான கேங், நம்ம சர்க்கஸ் கேங்கும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஈ வந்து அந்த வண்டை வந்து உஷார் பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்குது. ஆனா நம்ம வண்டு கண்டுக்கவே மாட்டேது. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துலதான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹூப்பர் வந்துட்டு அங்க இருக்கிறவங்க வந்து திறமையானவங்க மட்டும் எங்களுக்கு கிட்ட வேணும், சோ உங்களோட திறமை மட்டும்தான் அதுக்கு காரணம், முழுக்க காரணம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். சோ அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சிரிப்பாங்க. ஆனா சர்க்கஸ் கேங் இருக்கு பாருங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, வாடா மச்சான் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கடன்னு நம்ம ஹூப்பரை கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. சோ ஆக மொத்தத்துல நம்ம ஒரு புது இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா சர்க்கஸ் கேங்கும் அப்படியே பறந்து நம்ம ஹூப்பரோட இடத்தை தேடி வந்துகிட்டே இருக்காங்க. சோ வர்ற வழியில நம்ம ஹூப்பருக்கு செம்ம ஜாலிங்க. சோ எப்படியே இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டோம், நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கத்துல காமிக்கிறாங்க, நம்ம எறும்புகள் எல்லாமே வந்து சாப்பாடு கலெக்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா போதுமான சாப்பாடு வந்து கொண்டு வரவே முடியல. நம்ம இளவரசியும் வந்து அங்க பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்பதான் நம்ம இளவரசன் குட்டி பையன் இருக்காங்க, அவன் வந்து தூரத்துல இருந்து நம்ம சர்க்கஸ் கேங் வர்றதை பாத்துறான். அதுக்கப்புறம் ஜாலியா வந்துட்டான் ஹூப்பர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஜாலியா இருக்காங்க. அந்த இடத்துலதான் தம்முன்னு வந்து எல்லா பூச்சிகளும் நின்னுட்டு அப்படியே ஜாலியா நிக்குது. ஆனா இவங்க வர்ற சிம்பிளை பார்த்ததுகளே எல்லா எறும்புகளும் அப்படியே பயந்து ஓடி போய் ஒழுங்கிச்சுன்னா பாத்துவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இளவரசி இருக்கால, அவன் வந்துகிட்டு என்னாச்சு இங்க என்ன கூட்டமா இருக்கு, யாரும் வேலையை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்பதான் வந்து நடுவுல வந்து இந்த சர்க்கஸ் கேங் நின்னுட்டு திம்மு ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பார்த்த ஹூப்பரை பார்த்துக்கிட்டு, ஓ நீ தான் அந்த ஹெல்ப் பண்ற கூட்டம் வந்தியா, ஸோ இவங்க வந்து பெரிய வந்து ஒரு வாரியர், இவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹூப்பரும் சொல்றான். ஸோ அங்க இருக்கிற எல்லா குட்டி குட்டி எறும்புகளுமே இங்க இருக்கிறவங்கள அப்படியே சியர்ஸ் பண்ணி கொண்டாடி வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த புல்லாங்குழல் எல்லாம் ஊதுறத பார்க்கும்போது எனக்கு செம காமெடியா வந்துருச்சு. உங்களுக்கு டைம் கிடைச்சு அந்த படத்தோட ஃபுல் மூவியும் பாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எறும்பு வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து சுத்தி வந்து பார்த்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எறும்பு என்ன பண்ணுதுன்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து போட்டோல பிடிச்சி அப்படியே அதை வரைஞ்சி வச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நாடகமே இந்த குட்டி குட்டி எறும்புகள் எல்லாமே சேர்ந்து நடத்துது. அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு பாத்தீங்களா, நம்ம சர்க்கஸ் கேங். எல்லாரும் உட்காந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் சொல்றாங்கன்னா இவங்க வந்து பெரிய வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹூக்கர் வந்து அனௌன்ஸ் பண்றான். அப்ப அங்க சுத்தி இருந்து பார்த்து அந்த சர்க்கஸ் குரூப் எது வாரியர்னா அந்த சண்டெல்லாம் போடுவாங்களா அதானே, ஐயோ அதுவும் நமக்கு செட் ஆகாத தம்பி என்ன விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கஸ் பண்ற கேங்க அப்படியே நைஸா கிளம்புறாங்க. நம்ம ஹூப்பர் பின்னாடியே போயிட்டு அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து நம்ம புழு சொல்லுது, எப்பா நீ வந்து ஏதோ வந்து பிரச்சனை ஏதோ திறமையை காட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா நானும் என்னோட திறமையை காட்டலாம்னு சொல்லி தான்ப்பா வந்தேன். ஆனா இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குப்பா அப்படின்ட்டு அந்த புழுவும் சொல்லுது. நம்ம ஹூப்பர் என்ன பண்றான்னா அவங்கள வழியை மறிச்சு நிறுத்தி ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அவங்க எந்த ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படி போயிடுறாங்க. போற வழியில தான் நம்ம சர்க்கஸ் கேங்குக்கு ஒரு ஆப்பு ஒண்ணு டக்குன்னு ஆப்போசிட்ல ஒரு குருவி எந்திக்கும். அங்க இருக்கிற எல்லா பூச்சிகளுக்குமே ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். ஆத்தி நம்ம ஜோடி முடிய போதுறா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வண்டும் இந்த இளவரசர் எறும்பு இருக்கு பாத்தீங்களா, குட்டி எறும்பு, அதுவும் மாட்டிக்கணும். எறும்பினங்கள் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கு நம்ம இளவரசனை காப்பாற்றணும்னு. அந்த சர்க்கஸ் கேங்க் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும்ட்டு. ஆக மொத்தத்துல இவங்க எல்லாரும் ஒரு பிளான் பண்ணி இந்த எறும்புகளோட துணையில அந்த வண்டையும் சரி அந்த இளவரசனையும் சரி காப்பாத்திடுறாங்க. அந்த பறவை அப்படியே திரும்பி பாக்குது. ஒரு பெரிய புழு இருக்கு பாத்தீங்களா, நம்ம புழு வந்து அந்த கேப்புக்குள்ள மாட்டிக்கிறது. இதை பார்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி பயங்கரம் வந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல பட்டர்ஃபிளை வந்து அப்படியே அவங்களை வந்து திசையை மாத்தி கூட்டு போகுது. ஸோ டக்குன்னு அப்படியே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா போயிட்டு ஒரு முள்ளு செடிக்குள்ள போயிட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த குருவியால வர முடியல. அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே போயிருது. அப்படியே கட் பண்ணா இங்க வந்து என்ன நடக்குதுன்னா இங்க போயிட்டு இருந்தாங்கல்ல ஒரு சர்க்கஸ் கேங்கு, அதுல வந்து அதுக்கு வந்து காலில் அடிபட்டு இருக்குமா. ஸோ அதை வந்து கெட்டு போட்டு வச்சுட்டு அங்க வந்து சாப்பாடு ஜூஸ் என்னன்ட்டு ஒரே ரணக்கிழமை கொடுத்து ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கத்துல நம்ம ஹூப்பர் காமிக்கிறாங்க. இளவரசி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க வந்து கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எப்படி நம்புற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இல்ல பண்ணுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம ஹூப்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பதான் நம்ம இளவரசி என்ன சொல்றேன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 24 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, அது உனக்கே தெரியும். நம்ம கிட்ட தேவையான காலங்கள் இல்ல, நம்ம சீக்கிரமா வந்து செயல்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசியும் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க சர்க்கஸ் கேங் கிட்ட வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஹூப்பர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். தம்பி அப்படிதான் சொல்லக்கூடாதுப்பா, நாங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான்ப்பா இருக்கோம், நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அப்பதான் ஒரு 2 குட்டி எறும்பு வந்து குடின்னு ஓடி வந்துட்டு உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டு கிட்ட கேக்குது. இதெல்லாம் வந்து நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹூப்பர் காமிக்கிறாங்க. எல்லா எறும்புகளையும் ஒட்டுமொத்தமா நிக்க வச்சுக்கிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போடுது. அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இலை இருக்குல்ல, எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஒரு குருவி மாதிரி ரெடி பண்ணுவோம். அப்ப இந்த வெட்டுக்கிளி வரும்போது நம்ம இந்த பறவையை வச்சு அதை வந்து பயமுறுத்திடலாம். ஸோ இங்கேருந்து அதுவும் போயிடும், நம்ம வந்து சேஃபா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹூப்பரோட ஐடியா. ஸோ என்ன பண்றாங்கன்னா மேல இருந்து ஒதுந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு இலையாவா வச்சு நம்ம இப்போ ஒரு பார்த்தோம்னா ஒரு குருவி அதே மாதிரி ரெடி பண்றாங்க. ஸோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே மேல தூக்கி ஒரு இடத்துல வந்து வச்சிடறாங்க. ஸோ எப்போ ஆபத்து வருதோ அந்த இடத்துல டக்குன்னு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பறவையை பார்த்தோம்னா வெட்டுக்கிளி எல்லாமே இங்கேருந்து பயந்து ஓடிடும்ட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சிடறாங்க. அதே மாதிரி அதை செட் பண்ணி வச்சிடறாங்க. உள்ள அதை உட்காந்து ஓட்டுறதுக்காக பைலட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம வெட்டுக்கிளியை காமிக்கிறாங்க. வெட்டுக்கிளி என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற வந்து ஒவ்வொரு கொசுவையா தூக்கி எரிச்சு விளையாண்டுகிட்டு இருக்குது. அப்பதான் வந்து சாப்பாடு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பஞ்ச நிலைமை வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா என்ன சாப்பாடு கம்மியாயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் வந்து கேட்கறான். இல்ல சாப்பாடுலாம் இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் வந்து தேவைப்படுனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாதான் முடியும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. யார் சொன்னா? நான் சாப்பாடுக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நம்ம போறோம் சாப்பாடு தூக்குறோம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்டுக்கிளி எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கத்துல நம்ம எறும்போட கேங்க காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜாலியா அப்படியே இருந்து விளையாண்டுகிட்டே இருக்காங்க, சர்க்கஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு எறும்புகள் எல்லாமே வந்து குஷியா இருக்காங்க. அப்படியே இவங்க பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல அந்த வெட்டுக்கிளி எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. ஸோ என்ன பண்றாங்கன்னா அந்த அபாய சங்கருக்கு பாருங்க அப்படின்ட்டு ஊதுதாங்க. அப்புறம் தான் தெரியுது என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு பெரிய வண்டி வந்து நிக்குது. அந்த வண்டி வேற யார் வண்டியும் கிடையாது, சர்க்கஸ் கேங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ தேடி வந்திருக்காங்க. அப்பதான் இவங்க எல்லாத்துக்குமே தெரியுது என்ன இவங்க எல்லாரும் சர்க்கஸ் கும்பலா, அப்ப வாரியர் கிடையாதா, அப்ப என்ன ஏமாத்திட்டியா ஹூக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே பயங்கரமா ஹூக்கரை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஹூக்கருக்கு வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறதே தெரியல. நம்ம ராணி என்ன பண்றாங்கன்னா என்ன அப்ப என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசியும் கேட்கறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க பயங்கரமா அவதூறா பேச ஆரம்பிச்சோன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வண்டியில ஏறி கிளம்பி போயிடுறாங்க. சோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம எறும்பு காமிக்கிறாங்க. எறும்புகள் எல்லாமே வந்து எடுத்து சாப்பாடு சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் வெட்டுக்கிளி எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. நாங்க சொன்ன மாதிரியே சாப்பாடு ரெடி பண்ணீங்களா,
என்ன இவ்வளவுதான் இருக்குது, உங்களால வந்து ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்ண முடியாதா, உருப்படியா செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு காட்டு போட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லா எறும்புகளும் வந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு எறும்பு கூட விட்டு வைக்காம அப்படியே பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற நம்ம இளவரசன் எறும்பு இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணுதுன்னா, ஸோ எப்படியாவது நமக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டைரக்டா கிளம்பி போறாங்க. ஸோ இப்பதான் வந்து ஒரு விஷயமே தெரியுது. இந்த ஸோ நம்ம கூப்பரையே இந்த ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த பிரச்சனை நடந்தனால. நம்ம இளவரசன் எறும்பு என்ன பண்ணுதுன்னா, அங்க இருந்து டைரக்டா போய்கிட்டே இருக்குது ஒரு பெரிய மலை. அதுக்கப்புறம் இந்த இளவரசன் எறும்பு என்ன பண்ணுதுன்னா, தன்னோட குட்டி ரெக்க ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, அதை வச்சுக்கிட்டு பறந்து வருது. ஸோ இப்போ இதால பறக்க முடியும். அப்படியே தத்து புத்துன்னு வந்துட்டு ஒரு வழியா அந்த சர்க்கஸ் போயிட்டு இருக்கிற வழிக்கும் வந்துருது. இங்க பாரு கூப்பர், நமக்கு வந்து ஹெல்ப் தேவை, இப்போ நீ மட்டும் வரலைன்னா கண்டிப்பா நம்ம இனமே அழிஞ்சு போயிரும். அங்க வந்துட்டு வெட்டுக்கிளி பண்ற அட்டகாசம் எல்லாம் எனக்கே தாங்க முடியல. நீ எல்லாம் வந்து பார்த்தேன்னா சும்மா லெஃப்ட் ரைட்டு சும்மா ஃபைட்டே நடந்துட்டு இருக்காங்க. வா, எங்களை எப்படியாவது காப்பாத்து கூப்பர், நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசன் எறும்பு வந்து நல்லா பூஸ்ட் அப் பண்ணிட்டு இருக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா இனிமேல் நமக்கு இருக்கக்கூடாது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து சேமிச்சு வச்சுட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வெட்டுக்கிளி. இங்க குட்டி குட்டி எறும்புகள் எல்லாமே சேர்ந்து நம்ம சர்க்கஸ்காங்க அப்படியே பொறுமையா வராங்க. வந்து இங்க இருக்கிற அந்த பறவை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதை எடுத்து இந்த வெட்டுக்கிளி எல்லாம் பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஒரு 4-5 எறும்புகள் மட்டும் என்ன பண்ணுதுன்னா, நைஸா பொறுமையா போயிட்டு அந்த பறவையில ஏறி உட்காந்து நம்ம அதை கிரியேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவோம்ட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல தான் நம்ம ராணி வந்து கவனிக்கிறாங்க. ஓ, நம்ம கூப்பர் வந்துட்டான், நம்ம ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. பாத்தீங்களா இளவரசிக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். பொறுமையா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்க இருக்கிற பறவையும் வந்து அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ இவங்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்கு அங்க இருக்கிற பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுதுன்னா, தன்னோட ரெக்கை அப்படியே காமிச்சு தன்னோட அழகை வந்து அந்த வெட்டுக்கிளி எல்லாத்தையுமே வந்து திசை திருப்புது. ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல ஒரு கட்டத்துல அந்த பறவை வந்து அப்படியே பறந்து வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த வெட்டுக்கிளிகள் எல்லாமே ஐயோ போச்சுரா இந்த பறவை வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பறந்து அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கு. தெரிஞ்ச உடனே இந்த சர்க்கஸ்ல இருக்கிற ஒரு பன்னாட பரதேசி என்ன பண்ணுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கஸ் நடக்கும்ல, அந்த இடத்துக்கு நெருப்பு வச்சு அந்த வண்டு என்ன பண்ணுதுன்னா இங்கேயும் நெருப்பு வச்சு விட்டுருது. இது வச்ச இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பறவை எரிஞ்சிருது. ஸோ உள்ள இருக்கிறது ஃபுல்லாக இலை, அதுவும் காஞ்ச இலை வேறையா. ஸோ இதை பார்த்து கண்டுபிடிச்ச அந்த வெட்டுக்கிளி வந்து, ஏன்டா கொக்க மக்கா ஆள் பொடுசுக்கெல்லாம் இருந்துகிட்டு எங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க, ஏன்டா நாங்க எவ்வளவு பெரிய உருவம், எங்களே ஏமாத்துறீங்கன்னா அப்ப நீங்க சரியான ஆள் தான்டா நீங்க, சொல்லு இதுக்கெல்லாம் காரணம் யார் பிளான் போட்டா அப்படின்னு கூப்பர்னு ஒன்னு நம்ம கூப்பரை வந்து வெட்டுக்கிளி போட்டு சும்மா வாயிலையும் மூக்கலையும் பொங்கில்னு குத்துறான். நம்ம கூப்பர் கண்ணை பாருங்க அடி எப்படி வாங்கியிருக்கான்னு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம கூப்பர் எதிர்த்து கேள்வி கேட்கறான், என்னடா நீ பெரிய ஆள்னா உன் சௌரியத்துக்கு வந்து நாங்க வந்து சாப்பாடு கொடுக்கணுமா அப்படின்ட்டு எதிர்த்து கேட்கவும் அங்க இருக்கிற எல்லா எறும்புகளுக்குமே கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த எறும்புகள் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு தாவுலாத்தா முன்ன வந்து நின்னாக்கா தாவுலாத்தா அப்படின்ட்டு எல்லாருமே அந்த சாங்க போட்டுக்கிட்டு இந்த வெட்டுக்கிளியை விரட்டுறது வராங்க. இவங்க 5 பேர், அங்க இருக்கிறது 5000 பேர், கிட்டத்தட்ட அவ்வளவு எறும்புகளும் சேர்ந்து இவங்களை அடிக்க ஆரம்பிச்சோன்னா துணியை காணோம்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெட்டுக்கிளி எல்லாமே பறந்து அங்க இருந்து ஓடிடுவாங்க. சோ இந்த இடத்துல அந்த ராஜாவோட வெட்டுக்கிளி மட்டும் இருக்கும். அவனை மட்டும் வந்து சும்மா மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல இடி மின்னலோட மழை வந்துடும். இவங்க பேசின பேச்சுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஐயோ மழை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இந்த குட்டி குட்டி எறும்புகள் எல்லாமே வந்து அவங்க இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். சோ அந்த வெட்டுக்கிளி வந்து அங்கே இருந்து இனிமேல் உங்க பக்கமே வர மாட்டேன்டா, தலை வச்சு படுக்க மாட்டேன்டா, இனிமேல் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பறந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த இளவரசன் இருக்கால அவனை வந்து அந்த வெட்டுக்கிளி பிடிக்க ஆரம்பிச்சிருது. உன்னை புல்லாம் விட மாட்டேன், இந்த கேங்லேயே வந்து நீ பெரிய ஒரு முக்கியமான ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அந்த குருவி நம்ம பார்த்தோம்ல டக்குன்னு வந்து வெட்டுக்கிளியே ஒரே சாப்பிடு லபக் அப்படின்ட்டு சாப்பிட்டுருது. அப்படியே கட் பண்றாங்க. இந்த இடத்துல நம்ம எறும்புகளோட கூட்டத்தை காமிக்கிறாங்க. சர்க்கஸ் நடக்கும் பாத்தீங்களா, அந்த கேங் வந்து ஜாலியா இங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லா எறும்புகளும் வந்து சேர் அப் பண்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, பக்கத்து ஏரியா தான் நம்ம ஏரியா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம பசங்க எல்லாம் பிலின்னு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க, புள்ளிங்க இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அப்படியே திரும்பி இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம புழு இருக்கான்ல, அந்த புழு வந்து இவ்வளவு நாள் வந்து ஆளே காணல, என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டர்ஃபிளை மாறுறதுக்கு ஒரு கூடு கட்டி இருக்கும்ல, அதுக்குள்ள இருக்கும், அதுல இருந்து பொத்துல விழுந்து அங்கேருந்து அதுவும் கிளம்புது. சுத்தி இருக்கிற எல்லா எறும்புகளும் வந்து அப்படியே அந்த சர்க்கஸ் கேங்க்கு வழி அனுப்புங்க. அப்படியே பறந்து போயிட்டே இருக்காங்க. படத்தையும் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. ஸோ கைஸ், இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணி தீரணும். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். until then, bye bye.